ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ மெவாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் வந்து மெராட்டிக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வந்து ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ டேட்டா இன்ஜினியர் ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்னையில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது? ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் எல்லாம் என்ன கேட்டிருந்தாங்க, ஸோ டேட்டா அனலிஸ்ட் ரோலாக இருக்கட்டும், டேட்டா சயின்டிஸ்ட் ரோலாக இருக்கட்டும், இல்லை டேட்டா இன்ஜினியர் ரோலாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரோல்ஸ்க்கு வந்து ஓப்பனிங்ஸ் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ்க்கு இருந்தால் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து டேட்டா இன்ஜினியர் ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலும் சரி, இந்த வீடியோ சரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். அந்த 1-to-1 ஸ்லாட்ஸில் வந்துட்டு உங்களுக்கான டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக கிளியர் கட்டாக நான் வந்து கிளியர் பண்ணுவேன்னு சொல்லுவேன். அந்த ஸ்லாட்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்கள் டவுட்ஸ் அண்ட் குவரிஸை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்த மாதிரி மெராட்டிவ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வந்து டேட்டா இன்ஜினியர் ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு 2 days முன்னாடி தான் போஸ்ட்டே பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இவங்க வந்துட்டு மெராட்டிவ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து எந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி சர்வீசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக ஓவியாக கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் ஜாப் ஓவியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த டேட்டா இன்ஜினியர் இஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் த அப்டேட்டிங் டேட்டா பேசஸ், எவாலுவேட்டிங் அண்ட் ப்ராசஸ் இன் த கிளைண்ட் டேட்டா ஃபீட்ஸ், ஜென்ரேட்டிங் ப்ரொடக்ஷன் டெலிவரபிள்ஸ் அண்ட் ப்ரொவைடிங் த டெக்னிக்கல் சப்போர்ட். த ரோல் involves the working and collaborating with the team leads the other data engineers to address the best practices, ensuring the delivery of high quality databases with a specified timelines அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிட்டரலி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டேட்டா இன்ஜினியர் வந்துட்டு ஒரு டேட்டா பேஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கிளைண்ட் டேட்டாவோட ஃபீட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. லிட்டரலி நீங்கள் கம்பைன் பண்ணி யாரோட ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா, டெக்னிக்கல் சப்போர்ட்டோட கம்பைன் பண்ணி டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர்ஸோட கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு டேட்டா இன்ஜினியர் ரோலில் வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வித் ஹை குவாலிட்டி டேட்டாஸ் வந்து நீங்கள் எண்ட் யூசர்ஸ் கிட்ட ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 to 2 ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த 2 ரோல்ஸில் டேட்டா மேனேஜ்மெண்ட், கிளைண்ட் சப்போர்ட், டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ், இந்த 3 ரோல் தான் வந்து நீங்கள் டேட்டா இன்ஜினியர் ரோலில் வந்துட்டு மேஜராக ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் டேட்டா மேனேஜ்மெண்ட்டில் வந்து என்ன மாதிரி கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா, டெவலப் ஃபெமிலியாரிட்டி வித் கிளைண்ட் சப்போர்ட் டேட்டா அண்ட் இன்டர்னலி டெவலப்டு டூல்ஸ் ஃபார் அசஸிங் டேட்டா குவாலிட்டி, ப்ராசஸ் அண்ட் அப்டேட் த டேட்டா பேசஸ் அலைன்மெண்ட் கிளைண்ட் ரெக்கமெண்ட், இன்வெஸ்டிகேட் அண்ட் ரெசால்வ் த டேட்டா குவாலிட்டி இஷ்யூ அதரிங் டு டிபார்ட்மெண்ட் ப்ராசஸஸ், டிசைன், maintain and execute the document system and the testers requirement validation testers, the design and implement the scalable and efficient data models to support the organization data needs, support user acceptance testing as needed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டா ரிலவெண்ட்டில் டேட்டா மேனேஜ்மெண்ட்டில் என்ன மாதிரி நமக்கு வந்துட்டு கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டாஸை வந்துட்டு இன்புட்டாக கொடுக்கும்போது அவுட்புட்டாக நீங்கள் வந்துட்டு குவாலிட்டியான டேட்டாஸாக கிளைண்ட்டுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கிளைண்ட் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டேட்டாஸை வந்து டேட்டா பேஸை வந்து அலைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. தென் வந்துட்டு டிசைன், மெயின்டெனன்ஸ், எக்ஸிக்யூட் அண்ட் டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். டெஸ்டிங்ஸ்லாம் சரி. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டேட்டா மாடல்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் சப்போர்ட் யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். ஸோ டேட்டா மாடலிங்லேயும் டேட்டா மேனேஜ்மெண்ட்லேயுமே வந்து சம் டெஸ்டிங்கில் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதையுமே வந்து நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கிளைண்ட் சப்போர்ட்டில் வந்துட்டு எண்ட் டு எண்ட் கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும், என்ன queries இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அசிஸ்ட் கிளைண்ட் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த டேட்டா ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ரிசால்விங் த டேட்டா குவாலிட்டி இஷ்யூ, consistently deliverable usable databases on time, meeting clients' expectations for the content and quality, establish and enforce data quality standards and best practices, implement data governance policies and procedures to ensure the accuracy and integrity of the data. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எண்ட் டு எண்ட் நீங்கள் வந்து கிளைண்ட்டோட கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட்டா மேனேஜ்மெண்ட் ஒரு டீம் பார்த்தாலும் கிளைண்ட் சப்போர்ட் ஒரு டீம் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸில் வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்லி ப்ரொஃபிஷியன்சி இன் SQL and database management systems, then experience in ETL tools and data integration process, familiarity with the cloud platforms such as AWS, Azure, Databricks அப்படின்னு சொல்லிட்டு வந்து எக்ஸெட்ரா போட்டு கொடுத்துருக்காங்க. தென் ப்ரொஃபிஷியன்சி இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் such as பைத்தன். ஸோ பைத்தன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நாலேஜ் ஆஃப் டேட்டா மாடலிங், வேர்ஹவுசிங், ஆர்கிடெக்ட், பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கான்செப்ட்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் காமனாக எல்லா ஜாபுக்கு கொடுக்குற மாதிரி எக்ஸலன்ட் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரிஃபர்டு ஸ்கில் பார்த்தீங்கன்னா ஃபெமிலியாரிட்டி வித் VB மேக்ரோ அண்ட் அதர் ஆட்டோமேஷன் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நாலேஜ் ஆஃப் US ஹெல்த் கேர். இதுதான் வந்து மெயின் நமக்கு நாலேஜ் ஆஃப் US ஹெல்த் கேர். இந்த US ஹெல்த் கேரில் பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபெமிலியாரிட்டி வித் டேட்டா விசுவலைசேஷன் டூல், எக்ஸாம்பிள் டேப்லோ, பவர் BI இந்த ரிலவெண்ட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா,
ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி இருந்தாலும் ஓகே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலில். தென் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலவெண்ட்டான டிகிரி இருந்தாலும் உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஃப்ரெஷர்ஸ் டு 1 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வந்து இதில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பர்சனலாக அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டே அப் டு டேட் த எமர்ஜிங் டேட்டா டெக்னாலஜிஸ் அண்ட் டூல், ஸ்ட்ராங் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வித் கிரியேட்டிவ் அண்ட் அனலிட்டிக்கல் அப்ரோச், க்ரோத் மைண்ட் செட் வித் வில்லிங்னஸ் டு லேர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பேசிக் ஸ்கில்ஸ் எல்லாமே நாலேஜஸ் எல்லாமே இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே அப்ளை அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோ ஃபில் வித் ரெஸ்யூம், அப்ளை மேனுவலி, யூஸ் மை லாஸ்ட் அப்ளிகேஷன். கண்டிப்பாக இந்த கம்பெனி வந்து யாருக்கும் பேசிக்காக தெரிஞ்சிருக்காது. அதனால் வந்து லாஸ்ட் அப்ளிகேஷன் நீங்கள் போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆட்டோ ஃபில் வித் ரெஸ்யூமே கொடுக்காதீங்க. பிகாஸ் வந்து ரெஸ்யூமில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே ராங்காக போய் ஃபெச் ஆயிரும். அதனால் அப்ளை மேனுவலி இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்ளை மேனுவலி கொடுத்தீங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட இன்ஃபர்மேஷன், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், தென் ஃபைனலாக வாலண்டியர் டிஸ்க்ளோசராக இருக்கட்டும் கொடுத்துட்டு நீங்கள் ஃபைனலாக ஒரு தடவை ரிவ்யூ பார்த்துட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். கைஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்காங்க, அதுவும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா ரிலவெண்ட்டான ரோலில் வந்து ஜாப் தேடிட்டு இருக்காங்கன்னா இந்த சேனலும் சரி, இந்த வீடியோ சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட்ஸ் மேனேஜ் பண்ணுறது, எந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட்ஸ் ரெடி பண்ணுறது, எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ அந்த டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே இன்றைக்கே உங்கள் ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்லாட்ஸை வந்து புக் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.